உலகில் உள்ள அனைத்து படைப்புகளையும் படைத்த இறைவன் ஒருவன் என்று நம்புகிற அனைத்து சகோதரர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த காணொலியை பார்க்கலாம். எல்லாருக்கும் ஈசன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ காணொலி பாத்தீங்கன்னா, இந்த ஜனம் ஜெயன் என்று முகநூலில் உலா வரும் நான் சந்நிதானம் என்ற பெயரிலே தற்பொழுது காணொலி ஒரு நபர் போட்டிருக்காரு. அவர் என்ன அப்படின்னா, சைவ சமயத்துல கிறிஸ்தவ கருத்துக்கள் இருக்கிறதுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, அது அவங்கெல்லாம் அந்தி கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவுக்கு எதிரானவர்கள் இந்த மாதிரி அவர் தாறுமாறா பேசியிருக்காரு. அவருக்கு தான் இந்த காணொலி. நண்பர் ஜனம் ஜெயன் அவர்களே, உங்களுக்கு வெளிப்பாடு இல்லை என்றால் நீங்க அமைதியா இருக்கணும். தயவு செய்து இது மாதிரி நாங்க சைவ சமயத்துல அந்த ஆவியாகி அவியாகி அது எப்படி வேணா இருக்கட்டும், அந்த கருத்து நாங்க சொல்ற காரியம் தவறு அப்படின்னா நீங்க அந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க சொல்லுங்க, சரிங்களா? அதை விட்டுப்புட்டு நான் அந்தி கிறிஸ்து என்று சொல்வதோ, இவர்கள் கிறிஸ்துவத்துக்கு எதிரானவர்கள் ஆய்வுன்னு ரொம்ப தப்பா பேசியிருக்கீங்க. அது முழுக்க முழுக்க தவறு. உங்களுக்கு வெளிப்பாடு இல்லை அப்படின்னா நீங்க அமைதியா இருங்க. எல்லா ஆதாரத்தோடலாம் தெய்வநாயகம் ஐயா, முனைவர் பாஸ்கரதாஸ் ஐயா அவங்க எல்லா ஆதாரத்தோட தான் இந்த காரியங்களை சொல்லி இருக்கிறாங்க. அதனால ஆதாரம் உங்கள்கிட்ட இருந்தா மறுக்க முடிஞ்சா கருத்து ரீதியா நீங்க மறுக்கலாம், தாராளமா மறுக்கலாம். ஆனா அதை அந்தி கிறிஸ்துன்னு சொல்ற காரியம் அதை நீங்க சொல்லக்கூடாது. அதை மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. அந்த பாடலுக்கு அர்த்தம் சொன்ன காரியம் தவறு, அதுக்கு இதான் அர்த்தம்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க தாராளமா சொல்லுங்க. யாருமே தோமாவின் வழியாக தோன்றிய இந்த சைவ வைணவம் நம்புகிற சகோதரர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு கணிசமான அளவில் இருக்கிறார். அவர்கள் யாருமே அவங்களோட நோக்கமே அந்த சைவ சமயத்தை விட்டுட்டு நீங்க இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற மதமாற்ற நோக்கத்தோட யாருமே நாங்க தெரிவிக்கிறதே கிடையாது. சைவ சமயத்துல கிறிஸ்தவ கருத்துக்கள் இருக்கு, அதற்கு ஆதாரங்கள் இருக்கு என்று பாடல்கள் மூலமா அர்த்தங்களோடு ஆதாரங்களோடும் தெரிவிக்கிறோம். இது தெய்வநாயகம் ஐயா அப்பயே சைவ மடத்துல தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இருந்தப்பயே, அவர் உயிரோட இருந்தப்ப நேரடியா விவாதம் நடத்தி அவர்கள் ஏற்றுக்கொண்ட காணொலியே இருக்கு. அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு இணைக்கிறேன், நீங்க பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த ஜனம் ஜெயன், உங்களுக்கு ஒரு 5 கேள்வி, ஏன்னா சுருக்கமா நம்ம பேசி முடிச்சிருவோம். அதிக நேரம் யாருமே அது டைவர்ட் ஆயிரும் வேற காரியங்கள் பேசணும்னா. முதல்ல உங்களுக்கு கேள்வி, இப்ப நான் தீர்க்கதரிசி பிரான்காம் செய்தி என்று இந்த 20ஆம் நூற்றாண்டிலே உலகம் முழுக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பரப்பிய, அடையாள அற்புதத்தோடு பரப்பிய தீர்க்கதரிசி பிரான்காம் என்று அமெரிக்காவில் திறந்து உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 6 பேரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோட இருந்தப்போ 3 பேரை உயிர்த்தெழுப்பினாரு. பிரான்காம் மூலமா தேவன் 6 பேருக்கும் மேலான நபர்களை உயிரோட எழுப்பியிருக்காங்க. லட்சக்கணக்கான பேருக்கு அற்புத அடையாளங்கள் நடந்திருக்கு. ஆயிரக்கணக்கான பேருக்கு கால் இல்லாதவங்களுக்கு கால் உண்டாகி, கண் இல்லாதவங்களுக்கு கண் உண்டாகி, இப்படி வேதத்திலேயே பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரையிலுமே அனைத்து தீர்க்கதரிசிகளையும் விட மேலான அற்புத அடையாளங்களை தேவன் பிரான்காம் மூலமா இந்த கடைசி காலத்துல செய்து காண்பித்தார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். உங்களுக்கு விருப்பமான யாரா இருந்தாலும் நீங்கள் தொலைபேசியில நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, அவர் எப்படி தீர்க்கதரிசி, அவர் உரைத்த தீர்க்க தரிசனம் ஏதாவது தவறு இருக்கிறதா என்ற கோணத்திலும், அவர் உபதேசித்த உபதேசம் பைபிளில் இருக்கிறதா என்ற கோணத்திலும் எல்லாவற்றிற்கும் தகுந்த ஆதாரம் நாங்க கொடுக்க தயாரா இருக்கிறோம். என்னோட நோக்கமே தீர்க்கதரிசி பிரான்காம அறிவிக்கணும் அப்படின்றதுதான் நோக்கம். இந்த சைவ சமயத்தில் கிறிஸ்தவ கருத்துக்கள் இருக்கிறது என்பது கூட எனக்கு 2வது பார்வை தான் எனக்கு. ஆனாலும் இந்த ஜனம் ஜெயன், நீங்க சொல்லியிருக்கீங்க, தவறுன்னு சொல்றீங்க, சரி அது இருக்கட்டும், அதுக்கு நீங்க ஆதாரத்தை கொடுக்கலாம் தாராளமா. ஆனா அதை விட்டுட்டு நீங்க குற்றப்படுத்துகிற காரியத்தை நீங்க செய்யாதீங்க தயவு செய்து. உங்களுக்கு கேள்வி என்னன்னா,
இப்ப நான் வந்து இந்த பிரிவு கிறிஸ்தவத்துல கிட்டத்தட்ட 30,000க்கு மேல பிரிவு இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப நான் இந்த பிரிவு, இந்த நம்பிக்கை நான் தெளிவா இங்க பாருங்க. எனக்கு வலது புறத்துல தீர்க்கதரிசியோட படமும், இடது புறத்துல இயேசு கிறிஸ்துவின் படமும் நான் வந்து வச்சிருக்கேன். நான் தீர்க்கதரிசி பிரான்காமை விசுவசிக்கிற செய்தியை சார்ந்தவன், குழுவை சார்ந்தவன் என்று நான் வந்து தெள்ள தெளிவா வந்து அறிவிக்கிறேன். வெளிப்படையா இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எந்த பிரிவு அதை வந்து நீங்க சொல்லுங்க. தயவு செய்து நீங்கள் சிஎஸ்ஐயா அல்லது செவன்த் டேவா அல்லது பெண்டிகஸ்டா, நீங்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர் என்று சொல்லுங்க. நீங்க வந்து கிறிஸ்தவத்துக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்துக்கும் நீங்க தான் அதிகாரம் மாதிரி நீங்க பேசக்கூடாது. அது வந்து மிகவும் தவறு. ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்துக்குமே வந்து நாங்க தான் வந்து பொறுப்பு அப்படின்னு ஒரு சபை பிரிவு சொல்ல தகுதி இருக்கு அப்படின்னா, அது இந்த கடைசி காலத்துல வெளிப்பட்ட தீர்க்கதரிசி பிரான்காம் சபைக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏனெனில் தீர்க்கதரிசி பிரான்காம் மூலமா தேவன் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தார், இன்றைக்கு இருக்கிறார் என்று பல அற்புத அடையாளங்கள் மூலமா நிரூபிச்சிருக்காரு. அதற்கு நாங்கள் சாட்சிகள். யார் அழைத்தாலும் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பைபிளிலிருந்து நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம். அவரை குறித்து அவதூறு பரப்புகிற இந்த பெந்தகோஸ்தே நபர்கள் இருக்கிறாங்க பல பேர். அதெல்லாம் குறித்து நாங்க கவலைப்படாத. அவங்க எவ்வளவோ தவறா தீர்க்கதரிசியை குறித்து சொல்றாங்க மட்டமா. அவர்களுடைய உபதேசம் வந்து வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியும். போலியான அந்நிய பாஷையை பேசி மக்களை குழப்புகிற காரியம், தேவதூஷணம், 1 நம்பர் தேவதூஷணம். புரியாத ஒரு பாஷையை பேசி அதை தேவன்னு சொல்றது எப்பேற்பட்ட தேவதூஷணம் இல்லைங்களா? அதை செய்ய அவர்கள் வந்து தீர்க்கதரிசி பிரான்காமை சொல்லுகிறது மிகவும் இழிவான செயல். அதனால நீங்க தயவு செய்து உங்களுக்கு முதல் கேள்வி என்னன்னா, நீங்கள் எந்த பிரிவு என்று வெளிப்படையா சொல்லுங்க. நீங்க தான் கிறிஸ்தவத்துக்கே எஜமான் மாதிரி வந்து தமிழ் கலாச்சாரத்தை இவங்க திருடிட்டாங்க, வச்சுட்டாங்க, போயிட்டாங்க. ஏங்க இந்த கேள்வி கேட்குறீங்க? உங்களுக்கு 2வது கேள்வி என்னன்னா, மோகன் சில்லாசரஸ் வந்து மத மோதல் உண்டாகிற மாதிரி முருகன் கோவிலை குறித்து தவறா பேசினப்போ எங்க போயிருந்தீங்கன்னு தெரியல நீங்க. அப்ப கோமால இருந்தீங்களா என்னன்னு தெரியல. கோமாளித்தனமா பேசுறீங்க சகோதரனே. மோகன் சிலாசரஸோட உங்களுக்கு எதுவும் கவனிக்கிறாரா என்னன்னா பின்புலத்துல என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த தோமாவளி தோன்றியதுதான் இந்த சைவ வைணவம் என்ற அந்த கருத்து கூட சிஎஸ்ஐ பிரிவுல இருக்கிற மக்கள் கேட்டாங்க அப்படின்னா, உங்களை வந்து நீங்க பண்ற கள்ள போதும் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க ஏன்னா இயேசுன்னு மட்டும்தான் சொல்றவங்க மட்டும்தான் உண்மையான சத்தியம், மற்றவங்க எல்லாம் சாத்தான்னு சொல்லி பரப்பிட்டு இருக்கீங்க இல்லையா? ஏன்னா உங்களுக்கு அந்த சபையை விட்டு போனாக்க உங்க வாழ்வாதாரமே நீங்க அதை நம்பி இருக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து பெரிய மண்டையடி தான். அதனால இந்த மாதிரி காரியம்லாம் நீங்க அவங்களுக்கு கைகூலியா செயல்படுறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால மோகன் சிலாசரஸ் வந்து இது மாதிரி தாறுமாறா பேசினப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அப்பெல்லாம் தமிழ் கலாச்சாரத்தை அவர் வந்து இவ்வளவு கேவலமா பேசினப்ப அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்க வேண்டியதானே? ஏங்க இப்போ வந்து இந்த காரியம் அது தவறு இது தவறுன்னு சொல்றீங்க. அப்ப என்ன பண்ணீங்க நீங்க? உண்மையிலுமே நீங்க உங்களுக்கு தமிழ் கலாச்சாரத்தின் மீது அக்கறையா இருந்தா அப்ப என்ன பண்ணீங்க நீங்க? இது பண்ணாதீங்க என்ன? 3வது கேள்வி உங்களுக்கு. தொல்காப்பியம் வந்து 8000 வருஷம்னு சொல்லி நீங்க வந்து உங்க வீடியோல போட்டிருக்கீங்க. உலகம் முழுக்க இருக்க அனைத்து கிறிஸ்தவர்களுக்குமே தெரியும். பைபிள் வந்து ஆதாம தோன்றி இப்ப நடப்பு வரலும் 6500 கிட்டத்தட்ட அவ்வளவு வருடங்கள் தான் நடக்குதுன்றது அனைவருடைய பெரும்பாலான நிரூபிக்கப்பட்ட கூற்று. இப்படி இருக்கப்ப நீங்க தொல்காப்பியம் 8000 வருஷம்னு சொல்றீங்க உங்க வீடியோல, உங்க காணொலியில சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு இங்க பைபிளை வச்சுட்டு நீங்க பெருசாட்டுக்கு தொல்காப்பியத்தை உள்ள காரியங்களே நீங்க பின்பற்றிட வேண்டியதானே? எதுக்கு பைபிளுக்கு வந்தீங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் சொல்லியிருக்கீங்க அதுல. அப்ப ஒரு தெளிவான ஒரு மனநிலை தெளிவா அடிப்படை வேதத்தை குறிச்சும் தெரியல, உங்களுக்கு வரலாறும் சரியா தெரியல. ஆனா மற்றவங்களுக்கு பேசுறதுக்கு மட்டும் உங்களுக்கு வாய் வந்து நீண்டுகிட்டு வருது. சரி, 4வது உங்களுக்கு ஒரு கேள்வி. சேயோன் என்பது திணை கடவுளா அல்லது பரம்பொருள் கடவுளா? சேயோன் தான் முருகன் சொல்றீங்க இல்லையா? அவரு பாஸ்கரதாஸ் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, குமர கடவுள் கோட்பாடு அப்படிங்கிறது வந்து கிறிஸ்துவுக்கு பிறகுதான் இங்க தமிழ் மண்ணில் வந்துச்சுன்னு ஆதாரங்களோட நாங்க வந்து ஆதாரங்கள் வைத்து இருக்கோம். ஏன்னா இப்ப கிபிக்கு முன்பு அந்த தொல்காப்பியத்துல சொல்லப்பட்ட கடவுள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொற்றவைக்கு மகனா தான் அறியப்படுறார் ஒழிய சிவபெருமானுக்கு மகனாக அவர் அறியப்படவில்லை. அவர் திணை கடவுள். அந்த சேயோன் என்பவர் வந்து
திணைக்கடவுள். அவர் 5 திணைகள்ல அவரும் ஒரு திணை, அந்த குறிஞ்சி திணை. அதுல வந்து அவர் ஒரு கடவுள். மற்ற திணைகள்ல மற்ற கடவுள் மாயானம் வழிபடுவாங்க. அது மாதிரி முல்லைக்கு ஒரு கடவுள் இருக்காங்க. அதனால 5 திணைக்கும் வெவ்வேறு கடவுள் இருக்கிறாங்க. அந்தந்த திணையில அந்தந்த கடவுளை தான் வழிபடுவாங்க. அப்ப 5 திணைகள்ல சேயன் வந்து அவர் ஒரு கடவுள். அவரு ஒன்று கடவுள், 5ல் 1 அவர். ஆனா நாங்க ஒரு பாஸ்கரதாஸ் ஐயா சொல்றதோ, தெய்வநாயகம் ஐயா சொல்றதோ வந்து பரம்பொருள் எல்லாவற்றையும் படைத்த தத்துவத்தில் வருகிற குமர கடவுள் ஆக அந்த முருகன், அது வந்து கிபி கிறிஸ்துக்கு பிறந்ததுக்கு பின்புதான் வருது. அதற்கு ஆதாரம் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற அந்த தொல்காப்பியத்துல வந்து பாத்தீங்கன்னா கொற்றவைக்கு மகனா திணை கடவுளா தான் அறியப்படுறாரு. அவர் பரம்பொருள் கடவுளா அறியப்படலை. அதனால நீங்க வந்து குழப்பத்தை உண்டு பண்ணி நீங்க வந்து என்ன சொல்றது, நீங்க மோதலை உண்டு பண்ணிடாதீங்க. என்ன சொன்னீங்கன்னா நீங்க சரியான ஆதாரத்தை சொல்லுங்க. நான் பேசியிருக்கிறதுல தவறு இருந்தா கூட நீங்க தாராளமா சொல்லலாம். இல்ல இருக்கு, குமர கடவுள் கோட்பாடே வந்து தொல்காப்பியத்துல இருக்குன்னா நீங்க ஆதாரத்தை எடுத்து போடுங்க. அவர் கொற்றவைக்கு மகனா தான் அறியப்படுறாரு. சரிங்களா? சிவபெருமானுக்கு மகனா சிவன்ற பேரும் இல்லை, முருகன்ற பேரும் கிபிக்கு முன்பாக இலக்கியங்கள்ல காணப்படல. சரிங்களா? பரம்பொருள் கடவுள் ஒருத்தர் இருந்தாருன்னு உலகம் முழுக்கவே அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. அது வேற. ஆனா இந்த அதாவது இறைவன் ஒரே தேவன் 3 செயல்பாட்டுல தோன்ற காரியம், அந்த ஒரு கோட்பாட்டு ரீதியா கிபிக்கு பின்புதான் திருக்குறள்ல கிபி 1ஆம் நூற்றாண்டு வருகிறது. அதுதான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து எல்லாரையும் வந்து முன்பாக வெளியரங்கமாக தான் அழைப்பு கொடுத்து உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால், மறுப்பு கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக இதை மறுக்கலாம். சோமாவின் வழி தோன்றியதுதான் திருக்குறள் மற்றும் சைவ வேணும் என்ற ஆதாரத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே காவல்துறை அனுமதி வாங்கிட்டு நடத்தி இருந்தாங்க சகோதரர்கள். நீங்க தாராளமா அப்போ வந்து உங்க கருத்தை நீங்க தெரிவிச்சுக்கலாம். இப்பயும் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க விவாதம் எப்போ உங்களுக்கு மறுக்கக்கூடிய கருத்துக்கள் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க எடுத்துட்டு சொல்லுங்க. தாராளமா உங்களுக்கு நாங்க ஒரு விவாத கூட்டம் ஒழுங்கு பண்றோம். நீங்க வந்து உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். சரிங்களா? 5வது, உங்களுக்கு கிபிக்கு முன்பு இருந்த சேயோன் கொற்றவை மகளா அல்லது சிவபெருமானுடைய மகனா அப்படின்னு அறியப்பட்டார். சிவபெருமானுடைய மகனாக அந்த சேயோன் வந்து அறியப்பட்டா அதுக்கு நீங்க ஆதாரத்தை கொடுங்க. அப்படி அறியப்பட்டா நீங்க ஆதாரத்தை கொடுக்கலாம். அதான் இதோட வந்து உங்களுக்கு இந்த 5 கேள்விக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. பிறகு நீங்க வந்து மற்றவர்களுடைய முதுக நீங்க வந்து பார்க்கலாம். சரிங்களா? எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க சகோதரனே. அப்ப வந்து இன்னொரு காட்டு வந்து சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது சிவபெருமானுக்கு இடதுபுறம் அந்த பாடல்லாம் அதிகமாகி அந்த கடைசியா முடிகிற நேரத்துல அவர் வந்து இடதுபுறம் வந்து தேவியோட உருவத்துல இருந்தாரு அப்படின்றதுனால அது வேறொரு காரியம் மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது தவறு. நீங்க பைபிள்ல எல்சடாய் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் மார்பகம் உள்ள கடவுள். இப்பொழுது பின்பு நீங்க பார்க்கலாம் அதற்கான அர்த்தத்தை. பார்த்தீங்கன்னா அது ஸ்கிரீன்ல பார்த்துருப்பீங்க. அந்த அர்த்தம், அதாவது அவர் தேவைக்கு அதிகமாக ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடிய மார்பகம் உள்ள கடவுளாக, பெண் தன்மை உடையவராகவும் அறியப்படுகிறார். அதுதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று தெளிவாக எழுதியுள்ளது. தேவனுடைய சாயல் என்ன? மாம்ச சரீரம் கிடையாதுங்க அவருக்கு. அவருக்கு ஆவிக்குரிய சரீரம் அவருக்கு. முதல்ல அவர் படைச்சப்போ மனுஷனை ஆணும் பெண்ணுமா தன்னுடைய சாயல்ல ஆவிக்குரிய சரீரத்துலாம் படைக்கிறார். அதற்கு பிறகுதான் மண்ணை எடுத்து மண்ணில ஒரு உருவத்தை உண்டு பண்ணி அந்த ஆணும் பெண்ணுமா ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய சரீரத்துல அந்த அந்த சரீரத்தை அந்த மண்ணுக்குள்ள வைக்கிறார். வச்ச பிறகு திரும்பி ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து அந்த ஆதாமுக்குள்ள இருந்த ஆணாவி பெண்ணாவி ரெண்டுல பெண்ணாவியை மட்டும் தனியா பிரிச்சு ஏவாளுக்குள்ள வைக்கிறார். இப்படிதான் படைப்பு நடக்குது. எடுத்தோடனே அவர் வந்து மண் சரீரத்துல படைக்கல மனுஷனை. முதல்ல ஆவிக்குரிய சரீரத்துல தான் படைக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள்.
தேவன் ஆண் மற்றும் பெண் தன்மை இரண்டும் உள்ளவராக இருக்கிறார். அதைத்தான் நாங்க சைவ சமயத்திலையும் அது தேவியாக உருவகப்படுத்தப்படுகிறது. அந்த பெண் தன்மை சிவன் மற்றும் சக்தியாக உருவகப்படுத்தப்படுகிறது. இதுதான் எங்களுடைய வெளிப்பாடு. நீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும்ன்றீங்க. தெரிஞ்சிருந்தா நீங்க தாராளமா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஆனா நீங்க முடிவை சொல்லாதீங்க. நாங்க அந்த கிறிஸ்துவா, அந்த கிறிஸ்து, இந்த கிறிஸ்துன்னு நீங்க சொல்லாதீங்க. சரிங்களா? நீங்க முதல்ல ஒரே தேவன் 3 செயல்பாடு என்ற நம்பிக்கையை நம்புகிறவர், அல்லது திரித்துவம் என்று பரவலாக எல்லாராலும் சொல்லப்படுகிற 3 கடவுள் ஒரே தெய்வத்தன்மை, அந்த காரியத்தை நம்புறீங்களா? நீங்க தான் நம்புறீங்க. ஒரே தேவன் 3 தோற்றத்தில் வெளிப்படுகிறார், 3 மூவராக செயல்படுகிறார் அப்படின்னு நம்புறவரா, அல்லது 3 கடவுள் ஒரே தெய்வத்தன்மை என்று இந்த திரித்துவவாதிகள் குழப்புகிற அந்த நம்பிக்கை உடையவரா என்று உங்களுடைய நம்பிக்கையை முதல்ல நீங்க தெளிவுபடுத்தணும். ஏன்னா அப்படி நீங்க திரித்துவம்னா தாராளமா தைரியமா சொல்லுங்க பிரதர். நீங்க ஏன் மாய்மாலம் பண்ணிக்கிட்டு மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நாங்க பாருங்க வெளிப்படையா சொல்றோம், ஒரே கடவுள் 3 தோற்றத்தில் வெளிப்படுகிறார். நாங்கள் திருத்துவவாதிகள் கிடையாது. திருத்துவம் வேதத்தில் கிடையாது, பைபிளில் கிடையாது என்பதை நாங்கள் ஆதாரபூர்வமாக எங்களால் நிரூபிக்க முடியும். சரிங்களா? அதனால நீங்கள் கிறிஸ்தவத்துல எந்த பிரிவு, உங்களுடைய நம்பிக்கை என்ன, உங்களுடைய செல்போன் போடுங்க, செல்போன் நம்பரை பதிவு பண்ணுங்க. காணொலியில் நாங்க ஏதாவது உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கோம்ல. ஏன்னா நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதனால உங்களுடைய அறிவை நாங்க இரவல் வாங்கிக்குவோம், நீங்க உங்க செல் நம்பர் போட்டீங்கன்னா. அதனால தயவு செய்து குற்றப்படுத்துற காரியம் நீங்க பேசாதீங்கன்னா. அந்த அந்தி கிறிஸ்து, இந்த கிறிஸ்துன்னு உங்களுக்கு தான் பைபிளை கரைச்சு குடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆதாரபூர்வமா சொல்லுங்க. ஆதாரபூர்வமா சொல்லணும். அதை விட்டுவிட்டு இன்னொரு காரியம் சொல்லியிருக்கீங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு அவருக்கு ரத்தமே சிந்தலை, தர்க்க ரீதியா அடிபட்டு போகுது, அவருக்கு ரத்தம் கசையடி அடித்ததால் ரத்தம் வந்துச்சு அப்படின்னு லிட்டரலா நேரடியா எழுதப்படலை. சிலுவையில் ஆணி அடிச்ச பிறகுதான் ரத்தம் வந்துச்சு. எவ்வளவு பெரிய அறிவாளி என்ன! கெட்சமனை தோட்டத்திலேயே அவருக்கு அவர் ஜெபம் பண்றப்ப வேர்வை பெருந்துளிகளா விழுகுது கீழே அப்படின்னு தெளிவா இருக்குதுங்களே. அந்த வசனம்லாம் நீங்க பார்க்கலையா? நீங்க முள்ளு முடிய உங்க தலையில வச்சு அது மேல ஒரு கோல்ல அடிச்சுதான் பார்க்கணும் எல்லாரும் முன்னாடி, ரத்தம் வந்துச்சா இல்லையான்னு. ஏங்க, சிலுவையில அறையப்படுறதுக்கு முன்னாடியே முள்முடிய அவர் தலையில வச்சாங்க. எதுக்குங்க? அழகு பார்க்க வச்சாங்க? அதெல்லாம் ஒவ்வொன்றும் இன்ச்சு பை இன்ச்சு எழுதி இருப்பாங்களா? பைபிளே பத்தாதுங்க அப்படின்னா. இப்படி பேசாதீங்க. என்ன அறியாமையில இப்படி ரொம்ப சீப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பேசாதீங்கன்னா. சரி, நன்றி சகோதரனே. இந்த 5 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த 5வது கேள்வியில 4வது கேள்வியை கூட திருப்பி 5வது கேள்வியை கேட்டு வச்சிருக்கேன். அதுக்கு பதிலாக இன்னொரு கேள்வி, அவங்க சாப்பிட்டது ஆப்பிள் பழம் தானா? அந்த ஏதேன் தோட்டத்துல ஆப்பிள் பழம் சாப்பிட்டதுக்கா அவ்வளவு பெரிய தண்டனை? சரி, அது ஆப்பிள் பழமாவே இருந்துட்டு போகுது. அப்ப இப்பயும் ஆப்பிள் பழத்தை சாப்பிட்றாங்களே மக்கள். அப்ப ஏன் கடவுள் இப்ப எந்த தண்டனையும் தண்டிக்க மாட்டேங்கிறாரு மக்களை? ஏங்க, ஏதேன் தோட்டத்துல நடந்தது என்ன தவறுங்க? தெரியுமா உங்களுக்கு அது என்ன தவறுன்னு? இந்த வேதாந்தத்துல இருக்க முழு ரகசியத்தையுமே இந்த கடைசி காலத்துலதான் வெளிப்படணும்னு இருக்கு. அதை அறிவிக்கிறவர் தான் தீர்க்கதரிசி பிரான்காம். அவர் மூலமா தான் இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கு வெளிப்படுவார். அந்த கலிலேயா மக்கள் இயேசு உயிர்த்தெழுந்து போனப்ப இவர் எப்படி உயிர்த்தெழுந்து போனாரோ அப்படியே வருவார்ன்ற காரியம் அது இஸ்ரவேலருக்கு நடக்க போற காரியம். புறஜாதிக்கு அந்த மாதிரி இயேசு வரமாட்டார். அவர் ஒலிவ மலையில அப்படியே வானத்திலிருந்து அப்படியே நேரடியா வருகிற அந்த வருகை யூதர்களுக்கு, புறஜாதிகளுக்கு கிடையவே கிடையாது. அது எபிரேயருக்கு எழுத நிரூபணத்துல எடுத்து படிச்சீங்கன்னா, அவர் 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் அப்படின்னா, அவர் கன்னி வயிற்றுலையும் பிறக்க மாட்டாரு, இனச்சேர்க்கையிலையும் பிறக்க மாட்டாரு. பாவம் இல்லாமல்னா அப்படியே அவர் வானத்துல இருந்து வர காரியம். அது எபிரேயருக்கு எழுத நிருபம் அப்படின்னு தெளிவா இருக்கு. அந்த காரியம் அவங்களுக்கு தான் சம்பவிக்கும். புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி வருவார் அப்படின்னா, அது ரோமர் நிருபத்துல எழுதியிருக்கு. 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 9ல 15ஆம் அதிகாரத்துக்குள்ள அது வரும். புறஜாதிகளே கழி கூறுங்கள், மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார் அப்படின்னு இருக்கு தெளிவா. புறஜாதியாருக்கு இயேசு கிறிஸ்து இனச்சேர்க்கையில பிறந்த ஒரு மனுஷன் மூலமா
நிரூபிச்சுட்டு போயிட்டார். பிரான்காம் இயேசு கிறிஸ்து கிடையாது, அவரே அதை தெளிவா சொல்லியிருக்காரு. அதனால அந்த எல்லா ஆதாரங்களும் எங்கிட்ட இருக்கு. அதனால எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் இதுல கடைசியா இந்த காலத்துக்கு தேவன் தமது தீர்க்கதரிசியை கொண்டு பேசிய ஒரே ஒரு செய்தி அப்படின்னா அது தீர்க்கதரிசி பிரான்காமை விசுவசிக்கிற செய்தி தான். இதையும் நான் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். நீங்க இதுல எது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். கருத்துக்கள் இருந்தாலும் பதிவு பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு நேரடியா விவாத கூட்டம் நீங்க கேட்டா கூட நாங்க அதுல உங்களை சந்தித்து கருத்துக்களை பதிவு பண்ண தயாராக இருக்கிறோம். நன்றி.